என் செல்லக் குழந்தையே, செவ்வாய்க் கிழமையின் விடியலில் உன்னைத் தேடி வந்திருக்கின்ற இந்த தாயின் வார்த்தைகளை என் பிள்ளை நீ நிச்சயமாக கேட்டே தீர வேண்டும். ஏன் தெரியுமா? நம்பிக்கையோடு கேட்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். இது உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான நல்லதை உன் வசமாக்கி கொடுக்கும் இந்த காலம். எதையுமே என் குழந்தை நீ விட்டு விடாதே. உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை நடத்துகின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை தந்து விடாது. ஏனென்றால் உன்னிடத்தில் அவர்களுக்குத்தான் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே நேரம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு ஒருவர் பழகுகிறார் என்றால் நிச்சயமாக அந்த அன்பு எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா நிகழ்வுகளையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும். நான் இருக்கும் இந்த காலம் எப்பொழுதும் உன் வாழ்க்கை என்னவென்று உனக்கு நிச்சயமாக்கி கொடுக்கும். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு புரிதலை உனக்கு கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த நேரங்களை என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக சொல்லித்தர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சரியாக நான் சொல்லித்தர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் பிரச்சனைகள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்காக அத்தனை நிகழ்வுகளும் சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி உனக்காக உன்னை தொடரும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நான் சரியாக கொடுத்து நிற்பதற்கு காரணம் உனக்கான நேரம் குறைவாக இருக்கிறது என்பதனால்தான். என் பிள்ளையை வாழ்க்கை ஒரு முறை, வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் உனக்கு எதையும் தரப்போவது கிடையாது. இருக்கின்ற ஒரே ஒரு முறையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை நீ பெற வேண்டும் என்பதைத்தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் அதற்கான காலமும் நேரமும் கைகூடி வரும் பொழுது என் பிள்ளை நீ அதை சரியாக நீ பெறுகிறாயா என்பதில்தான் நீயும் கவனம் செலுத்த வேண்டும். எதனால் அம்மா நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது என்று சொல்கிறாள் என்ற கேள்வி உனக்குள் எழுந்திருக்கிறது அல்லவா? நிச்சயமாக அந்த கேள்விக்கு ஒரு பதில் என்னிடம் இருக்கிறது. யாருக்கு எப்பொழுது என்ன நடக்கும், எப்படி இந்த வாழ்க்கை எப்படி முடியும் என்பது எல்லாம் இங்கு எல்லோராலும் கணித்துவிட முடியாத ஒரு விஷயம். அதனால் என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் சுற்றி இருக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் எதை கொடுக்கிறது என்றாலும் நிச்சயமாக நமக்கு கிடைத்த ஒவ்வொரு நொடியும் நமக்கான நேரம் என்பதனை புரிந்து கொண்டு அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கையில் கிடைக்கின்ற இந்த நேரத்தை நாம் நமக்காக, நம்முடைய சந்தோஷத்திற்காக நாம் வசமாக்க வேண்டும் என்பதைத்தான் அம்மா சொல்கின்றேன். சரி, இப்படி சொன்னாலாவது என் பிள்ளை இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக நீ அனுபவிக்க மாட்டாயா என்ற ஒரு ஆசைதான் உன் தாய்க்கு. அதனால்தான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. என் குழந்தையே, நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று தெரிந்தால் அதற்காக நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாமும் நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்காக எந்த நாளும் இந்த வராகி உடன் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உடன் வரக்கூடிய நேரம்
உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக உனக்கான நேரங்களை சரியாகவே வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவென்றாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு சரியான புரிதலை நிறைவாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக நடத்தி தரும். எந்த இடமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிரந்தரமில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடன் வரும் இந்த காலங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து விட்டாயானால் அது போதும். இனி உனக்காக நான் கொடுக்கும் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை மறந்து விடாதே. மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நொடிப்பொழுதிலும் உனக்கான ஒவ்வொரு நிலைகளும் நிச்சயமாக உன்னை ஆனந்தத்தில் ஆழ்த்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, சந்தோஷம் என்பது உன் வாழ்க்கை முழுமைக்கும் நிறைவான மகிழ்ச்சியை உன் கைகளில் தேடி கொடுக்கும். இந்த பொழுதுகளில் நீ எதையுமே தொலைத்து விடாதே. நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய மனது உனக்கானவற்றை நிச்சயமாக சந்தோஷமாக கொண்டு வந்து சேர்ப்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையை, நமக்காக நாம் விரும்பியதை இந்த வாழ்க்கை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? நாம் ஆசைப்படுவது போல எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதில் உனக்கு எந்த விதத்திலும் மனதில் கஷ்டங்கள் இல்லை அல்லவா? இதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். இதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இவை எல்லாமும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நமக்கான நிலை, இந்த வாழ்க்கையை நமக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த நிலை ஒருபோதும் நம்முடைய மனதில் தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி சுமக்க வைக்க கூடாது. தெளிவான எண்ணம் கொண்டு, சரியான புரிதல் கொண்டு இது நம்மை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை அல்லவா? காரணத்தோடு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் சரியாக எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம், இந்த நொடி என்னோடு பயணிக்கும் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமான அதிர்ஷ்டம் இருக்கிறது. இன்று வைகுண்ட ஏகாதசியினுடைய பொழுது, அதே நேரம் செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் பொழுது. என் குழந்தையே, வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்து பெருமாளை மனதார வழிபடுகின்றவர்களுக்கு வைகுண்ட பதவி நிச்சயம், சொர்க்கத்தை அடைவார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த நாளில் அவர்களை மனதில் நினைக்காமல் விட்டுவிட முடியுமா? எப்பொழுதுமே நாம் நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை அதிகமாக மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம், உனக்காக நீ விரும்பியதை கொடுக்க நான் உடன் வந்து கொண்டிருக்கும் இந்த பொழுது நீ சரியானதை தேர்ந்தெடுத்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு சரியாகவே இருக்கும். தெளிவானதை நீ தேர்ந்தெடுத்து விட்டாயானால் வாழ்க்கை முழுமைக்கும் என் பிள்ளை சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருப்பாய். இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து வருந்தாமல் ஒவ்வொரு பொழுதையும் மகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ அனுபவிக்க வேண்டும். கஷ்டமாகவே இருக்கட்டுமே, சோதனையாகவே இருக்கட்டுமே இந்த வாழ்க்கையில், ஆனாலும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாவற்றையும் கடந்த ஒரு மகிழ்ச்சியை நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை மறந்து விடாதே. எல்லாவற்றையும் கடந்த ஒரு சந்தோஷத்தை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது நல்லது நடக்கும். நான் வருகின்ற பொழுது உனக்கு நன்மைகள் தான் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான நேரங்களையும்
உனக்கான தருணங்களையும் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இனிமேல் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் உன்னை எப்பொழுதுமே பேரானந்தப்படுத்தும் மிக பெரிய நிகழ்வுகளை ஏற்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நொடியிலும் நமக்கானதை நாம் எப்பொழுதும் சரியாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வராகி உடனிருக்கும் இந்த காலங்கள் உனக்காக என்னவெல்லாம் சொல்லித் தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சந்தோஷமாக எதிர்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னாலும் எல்லா விஷயங்களும் நீ விரும்பியது போல உனக்கே உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் இந்த காலம். என் பிள்ளை, எதையும் ஏற்றுக்கொண்டு நீ வாழ பழகு. நல்லது நடக்கும் நேரம், உனக்கு வெற்றியும் உன் வசமாகும் நேரம். சரியான தருணத்தில் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன்னை வணங்குகிறேன், ஆனால் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கிறாயல்லவா? உன்னை நீ இந்த இடத்தில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன செய்கிறாய், என்ன நடக்கிறது, இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கிறது, இதை கொண்டு உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்து நின்று வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் தொலைத்து விடாது. எல்லா உண்மைகளையும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தன்னுடையதாக்கி நீ வாழ வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்களில் யாரும் உன்னிடத்தில் வந்து நின்று உன்னுடைய கடந்த காலத்தை பற்றி கேட்டார்களே, ஆனால் அங்கு நடந்த எந்த விஷயங்களும் நீ தெரியாததாக இருக்கக்கூடாது. எனக்கென்ன என்று சொல்லி இருந்து விடாமல் ஒவ்வொரு விஷயங்களிலும் முழு கவனத்தை செலுத்தி அதை என்னவென்று புரிந்து வைத்திருக்க பார். அம்மா எதனால் சொல்கிறேன் என்று உனக்கு இப்பொழுது வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம். நாளை சில காலங்கள் கழித்து முன்பு நடந்த ஒரு விஷயம் அது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அத்தியாவசியமான விஷயமாக இருக்கும் பொழுது அதை பற்றி மற்றவர்கள் கேட்கும் நேரம் அதை பற்றி எதுவுமே தெரியாமல் நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருப்பாய். சொத்து சம்பந்தமான விஷயமாகவோ அல்லது சொந்த பந்தங்கள் சம்பந்தமான விஷயமாகவோ குலதெய்வத்தின் சம்பந்தமான விஷயமாகவோ பல விஷயங்கள் இருக்கலாம். இப்பொழுதெல்லாம் சில பிள்ளைகளை பார், தன்னுடைய குலதெய்வம் என்னவென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? முன்னோர்கள் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்லும் பொழுது உடன் வராமல் வீட்டில் இருப்பது, வெளியில் செல்ல வேண்டிய வேலை இருக்கிறது என்று சொல்லி அவர்களை காணச் செல்லாமல் அதை தவிர்த்து விடுவது, இப்படியாக சில விஷயங்களை செய்யும் பொழுது இவர்கள் குலதெய்வத்தை எங்கு சென்று காண்கிறார்கள், எங்கு சென்று குலதெய்வத்தை பார்த்தார்கள் என்ற கேள்விக்கு இவர்களுக்கு பதில் தெரியாமல் இருக்கும். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் சரியாக கவனிக்க வேண்டும். ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கையை எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. உனக்கு தெரியாத பொழுது நாளை உன்னுடைய சந்ததிகள் உன்னிடம் கேட்கின்ற கேள்விக்கு உன்னிடம் நிச்சயமாக பதில் இருக்காது. அதனால் எதையுமே சரியாக நீ புரிந்து கொண்டு அதை தகுந்தாற் போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உணர்ந்திருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எப்பொழுதுமே உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் உன்னை நான் நிச்சயமாக வழி நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடத்த எப்பொழுதும் இந்த நம்பிக்கை கொண்டு உன்னை வழிநடத்த நான் வரக்கூடிய இந்த நேரம், என் பிள்ளை, நீ எதையுமே தொலைத்து விடாதே. எந்த நேரத்திலும் எதையுமே நீ விட்டு விடாதே. ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் எதையுமே அடைந்து விடாமல் நாம் எதிர்பார்த்ததை எல்லாம் நம் கைகளில் கிடைக்கும் பொழுது அதை நாம் ஆசைப்பட்டதாக மாற்றிக்கொண்டோமானால் நிச்சயமாக வருத்தம் என்பதே இங்கு இருக்காது. உன்னுடைய எண்ணங்களும் நிச்சயமாக மாறும்.
நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். எந்த நொடிப்பொழுதிலும் நாம் நமக்காக இருக்கக்கூடிய நேரங்களை சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள துணிய வேண்டும். இல்லாது போனால் இன்று உனக்கு கிடைக்க வேண்டியது நாளை இன்னொருவர் கைகளில் இருக்கும் என்பதனை மறக்காதே. மெத்தன போக்கும் சோம்பேறித்தனமும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம் இருசம் இருக்கின்ற விஷயங்களை இன்னொருவர் வசமாக்கிவிடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே கையில் இருப்பதை தொலைத்துவிட்ட பிறகு மீண்டும் அது கிடைக்கும் என்று கனவு காணக்கூடாது. மீண்டும் அது நடக்கும் என்று ஒருபோதும் நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. இருக்கும் பொழுதே அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இருக்கும் பொழுதே அது இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நேர்மையாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி நான் உடன் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கான அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? இத்தனை காலமும் என் பிள்ளை அனுபவித்ததை எல்லாம் நினைத்து இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்காமல் இனி வருவதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். நிச்சயமாக உனக்கு நடக்கும் நல்லதை கண்டு நானும் மகிழ்ச்சி அடைவேன். பெற்ற பிள்ளையினுடைய முகத்தில் வருகின்ற சந்தோஷம் ஒரு தாய்க்கு எத்தனை பூரிப்பை கொடுக்குமோ அத்தனை பூரிப்பை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும்போது எதையுமே நீ முன்னின்று எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் தாண்டி நின்று நீ அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளும் பொழுதும் சரி, தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் பொழுதும் சரி, அதற்காக நீ பெருமைத்தான் பட வேண்டும். அதற்காக நீ மகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும். இனிமேலும் எதற்கெடுத்தாலும் கண்களை கசக்கிக் கொண்டு எங்கும் ஓடாதே. யாரிடத்திலும் ஆறுதல் தேடி எங்கும் ஓடிக்கொண்டிருக்காதே. உனக்கான ஆறுதல் உன்னிடம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் உன்னிடம்தான் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும். அடுத்தடுத்த என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும். நீ யோசிப்பதை விட சிறப்பான ஒரு நிலையை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. எதிலுமே யாருக்குமே நாம் எந்த துரோகத்தையும் செய்யாத பொழுது நமக்கென வரக்கூடிய சில விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. என்னவென்று இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. செவ்வாயின் விடியலில் வராகி உன் வீட்டிற்குள் வந்திருக்கிறேன் அல்லவா? இந்த வார்த்தைகளை உன் வீட்டிலிருந்து நீ கேட்டாலும் சரி, செல்கின்ற பாதையில் கேட்டாலும் சரி, அல்லது உன் அலுவலகத்தில் இருந்து கேட்டாலும் சரி, நீ வேலையோ படிப்போ என்ன செய்கிறாயோ அந்த இடத்தில் நின்று இதனை நீ கேட்டிருந்தாலும் சரி, நிச்சயமாக உனக்கான அதிர்ஷ்டங்கள் எல்லாமும் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நிமிடமும் இனி உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் நொடிகள் என்பதனை மறக்காதே. பேரதிர்ஷ்டத்தின் புன்னகை என்று மறக்காதே. இது நாள் வரையிலுமே நீ தொலைத்ததற்கு எல்லாமும் சேர்த்து வைத்த சந்தோஷம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதுமே உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றேன். அதனால் என்ன நடந்தாலும் சட்டென்று என் பிள்ளையினுடைய மனது ஒரு இடத்திலும் கலங்கிவிடக்கூடாது. ஒரு நிலையிலும் என் பிள்ளை நீ உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை தொலைத்துவிடக்கூடாது. வெற்றியின் பாதையில் உன்னை அழைத்துச் செல்ல உன் அம்மா நான் இருக்கிறேன். வேறு என்ன வேண்டும்? யாருடைய உதவி உனக்கு வேண்டும்? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி ஏமாந்தது போதாதா? இனியுமா ஏமாற்றத்தை நோக்கி பயணிக்க நினைக்கிறாய்? இனியுமா சோதனைக்கு ஆட்பட நினைக்கிறாய்? கலங்காதே. இனி எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை நீ விட்டு விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வராகி சொன்ன வாக்கு உன் வாழ்க்கையாக மாறட்டும். என் பிள்ளைக்கு விரும்பியது எல்லாம் சரியாகவே கிடைக்கட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக
உன்னை அரவணைக்கும் தெய்வம் இந்த வராகி. எப்பொழுதும் உன்னை தொடர்வேன் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும். யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவாயல்லவா, அதனால்தான் அம்மா சொல்கின்றேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.